hello, welcome to Noble Shopping. நாங்க உங்களுக்காக புது ப்ராடக்ட்டை வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கோம். மார்க்கெட்ல ஈஸியா கிடைக்காத ரொம்பவே அத்தியாவசியமான புது ப்ராடக்ட்ஸ் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல போட்டுருக்கோம். நிறைய ப்ராடக்ட் அன்பாக்சிங் ரிவ்யூ எல்லாமே பண்ணி பார்த்திருக்கோம். சோ அந்த வீடியோஸ் நீங்க இன்னும் பார்க்கல அப்படினா வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். செக் பண்ணி பாருங்க. நம்மளுடைய சேனலை வந்து ஃபுல்லா தரவா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவையான பல ப்ராடக்ட்ஸ் நம்ம சேனல்ல உங்களுக்கு ஈஸியாவே வந்து கிடைக்கலாம். சோ வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த மாதிரி அற்புதமான ஒரு ப்ராடக்ட் வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பாப்கார்ன் மேக்கர். இதோடைய பேர் மட்டும் தான் பாத்தீங்க அப்படினா வெறும் பாப்கார்ன் மேக்கர் அப்படினு வச்சிருக்காங்க. ஆனா உண்மையா சொல்லணும் அப்படினு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆயில் ஃப்ரீ ஸ்நாக்ஸ் மேக்கர் அப்படினு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஆயிலே யூஸ் பண்ணாம வறுக்கிறது பொரிக்கிறது அப்படின்ற எக்கச்சக்க வேலைகளை ரொம்ப ஈஸியா வித்தின் 5 minutes குள்ள நம்மளால வந்து செஞ்சுக்க முடியும். சோ வாங்க இந்த ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ள என்ன கொடுத்திருக்காங்க, இதை எப்படி யூஸ் பண்றது, இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிற எல்லா டீடைலுமே வந்து இந்த வீடியோல பார்த்துருவோம். சோ வாங்க இதை வந்து ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதோடைய பேக்கிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதோடைய பேக்கிங் வந்து ஃபுல்லாக இதோடைய ப்ராடக்ட் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஃபோட்டோஸ் அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாப்கார்ன் மேக்கர் அப்படிங்கிற ஸ்டில் எல்லாமே வந்து இதில் போட்டிருக்காங்க. ஜஸ்ட் இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணால் பேக்கிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த பேக்கிங் வந்து பிரிச்சிடலாம். பிரித்தோம் அப்படின்னா மேலே வந்து டாப் கவர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து டாப் கவர் ப்ளஸ் வந்து ஒரு மெஷர்மெண்ட் கப்பு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டும் வந்து பக்கமாக வச்சிடலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே வந்து ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து முக்கியமான மொத்த ப்ராடக்ட்டும். ஸோ இதுக்குள்ளே அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா யூசர் மேனுவல் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வேணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி கூட நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே, இதுவும் ஓரமாக வச்சிடலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ப்ராடக்ட்டு. இதில் வந்து டேரெக்டாக வந்து ப்ளக் பண்ண போகிறோம் பவரில். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டாப் கவர். ஸோ இதை வந்து வச்சு இப்படி கவர் பண்ண போகிறோம். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் கப்பு. இதில் வந்து நம்ம 2 கப்பு வரைக்கும் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், என்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணாலும். ஸோ இது வந்து மெஷர் பண்ணுறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து இப்படி வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த மொத்த ப்ராடக்ட்டுமே. ஸோ பொதுவாக வந்து நம்ம போய் ஸ்நாக்ஸ் வந்து கடையில் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பேக்கெட் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்குகிறோம். அந்த மாதிரி ஐட்டம் வாங்கும்போது அவங்க என்ன ஆயில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது, எத்தனை நாளைக்கு முன்னாடி பேக் பண்ணாங்க அப்படின்னும் தெரியாது, அது டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்கான்னு தெரியாது. ஜஸ்ட் நம்ம வாங்கிட்டு வந்து அதை யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தான் அது எப்படி இருக்குது என்னன்ற எல்லா டீட்டெயிலுமே தெரியும். ஆனால் இந்த ஒரு அருமையான ப்ராடக்ட் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் வித்தின் 5 minutesக்குள்ளே உங்களுக்கு வேணுன்ற ஸ்நாக்ஸை ஈஸியாக வீட்லேயே வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டும், அதாவது ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டும் வந்து எப்படி இதில் யூஸ் பண்றதுன்னு எல்லாமே தெளிவா வந்து இந்த வீடியோல வந்து காட்ட போறோம். சோ வாங்க எந்தெந்த இன்கிரிடியன்ட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்ன்ற எல்லா டீடைலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து மொத்த ப்ராடக்ட்டும். ஸோ ப்ராடக்ட் இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா இதுதான் மொத்த மிஷின். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டாப் கவரு. அடுத்தது இங்கே வந்து மெஷர்மெண்ட் கப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கப்பில் மேக்ஸிமம் 2 கப் வந்து நம்ம இன்க்ரீடியன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து டெமோ பண்ணி காட்ட போகிறோம். ஸோ முக்கியமாக மேஜராக வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சில இன்க்ரீடியன்ஸ் வந்து நாங்கள் எடுத்துருக்கோம். ஸோ அதை எப்படி வந்து ஃப்ரை பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து காட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஆனியன் சிப்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இதில் மேக்ஸிமம் 2 கப் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப்புக்கும் கம்மியாகவே எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஜஸ்ட் வந்து மிஷின் ஆன் பண்ணிவிட்டு டேரெக்டாக உள்ளே போட்டுடலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், வித்தவுட் ஆயில் டைரெக்டாக பாயில்டு ஆகி நமக்கு வந்து அழகாக சிப்ஸ் வந்து பொரிச்சு எடுத்து கொடுத்துருச்சு. நம்ம எந்த ஆயிலுமே யூஸ் பண்ணலை. இதே நம்ம போய் கடையில் வந்து வாங்குறோம் அப்படின்னா அந்த பேக் எத்தனை நாளைக்கு முன்னாடி அவங்க பேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தெரியாது. அது எக்ஸ்பைரி டேட் எதுவும் கிடையாது. லோக்கல் ஷாப்பில் வாங்கினோம் அப்படின்னா அது எத்தனை நாளைக்கு முன்னாடி பண்ணாங்க, என்ன டீட்டெயில் எதுவுமே தெரியாது. ஆனால் இப்போ இந்த மாதிரி நம்ம இந்த மெஷின் வச்சு நம்ம டேரெக்டாக வீட்லேயே வந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து நம்ம சிப்ஸ் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ வித்தவுட் ஆயில், நம்ம ஆயில் யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ நீங்களே பார்க்குறீங்க. ஸோ இன்னும் ஒரு சில சிப்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன் பாருங்க. ஓகே, அடுத்ததான் வந்து நான் ஃப்ரை பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீல் சிப்ஸ். இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பொருள் தான் வந்து இது. ஸோ இப்போ வந்து வீல் சிப்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட்டு மிஷின் ஆன் பண்ணிட்டு உள்ளே போடுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக நம்ம வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்த மாதிரி சூப்பராக வந்து இருக்குது. ஸோ இன்னும் சில சிப்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறோம் பாருங்கள். ஸோ அடுத்த நான் இதில் வந்து ஃப்ரை பண்ணக்கூடிய ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானிபூரி. ஸோ நம்ம ரோட்டில் வந்து நிறைய வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்போம், ஸ்ட்ரீட் ஃபுட்டு. நல்லா இந்த ஐட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஐட்டம் தான். ஸோ இப்போ அது ரெண்டு வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். பானிபூரி எந்த அளவுக்கு வந்து பொரிஞ்சு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து மிஷின் ஆன் பண்ணிவிட்டு இது ரெண்டும் உள்ளே போட போகிறேன் பாருங்கள். இப்போ நம்ம போட்டுக்கிறது வெயிட்லெஸ்ஸான கண்டென்ட், அதனால வெளியே வந்துடும். ஸோ அதனால் உள்ளேயே நல்லா பாயில் ஆகிறதுக்கு இந்த குச்சை வச்சு நம்ம அப்படியே பிடிச்சிக்கலாம். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எவ்வளோ சூப்பரான பானிபூரி வித்தவுட் ஆயிலில் நம்மளுக்கு வந்து பாயில்ட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், நம்ம கடையில் வாங்குற மாதிரி அதே மாதிரி சூப்பரான பானிபூரி ஆயில் இல்லாமல் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்ததான் உங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பல பேருக்கு இது ஃபேவரட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு சினிமா தேட்டர்லேருந்து எல்லா இடத்துலையுமே வந்து யூஸ் பண்ணக்கூடிய சாப்பிடக்கூடிய ஒரு ஐட்டம் பாப்கார்ன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சோளம் வந்து நமக்கு மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இதோடைய ப்ரைஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிலோவே வந்து 40 ரூபா 50 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இதை வந்து ஈஸியாக நம்ம போட்டு பாயில் பண்ணி பாப்கார்ன் வந்து எப்போ வேணாலும் எந்த நிமிஷம் வேணாலும் நம்மளால் மேக் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம கடைக்கு போய் தான் பாப்கார்ன் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. பார்த்திங்க அப்படின்னா தெரியும், வீட்லேயே சினிமா பார்க்கும்போது ஒரு வீட்டையே வந்து ஒரு சினிமா தேட்டர் ஃபீலில் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பாப்கார்னை வந்து நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு கப் எடுத்துக்கிறேன். இந்த சோளத்தை ஒரு கப் எடுத்துகிட்டு இப்போ வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ அது மட்டும் கிடையாது, இப்போ இது கூட நமக்கு லைட்டாக ஆயில் வேணும் அப்படின்னாலும் ஆயில் வந்து லைட்டாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, இது கூட வந்து நமக்கு மசாலா வேணும் அப்படின்னாலும் உப்பு மிளகுத்தூள் அந்த மாதிரி நமக்கு தேவையான ஐட்டம்ஸும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்க முடியும். எல்லாமே உங்களுக்கு இதில் காட்ட போகிறோம் பாருங்கள். இப்போ பாருங்கள், மெஷின் ஆன் பண்ணிவிட்டு இதை உள்ளே போட போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக வந்து பாப்கார்ன் வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் நீங்களே. ஜஸ்ட் நம்ம வெறும் இந்த மாதிரி ட்ரையான சோளம் தான் வந்து உள்ளே போட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பலன்னு மின்னக்கூடிய அளவுக்கு ஒயிட் கலரில் எவ்வளோ சூப்பராக பாப்கார்ன் வந்து வந்துருச்சுன்னு பாருங்கள். ஸோ இதுக்கிட்ட வேணும் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி மசாலா ஐட்டமும் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டினேன். ஸோ இன்னும் ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இதில் பாயில் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அடுத்ததாக நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வேர்க்கடலை. ஸோ இந்த வேர்க்கடலை நம்ம வந்து எப்பயும் வானலில் போட்டு வந்து
ஃப்ரை பண்ணுவோம். ஸோ அந்த ஃப்ரை பண்ணும்போது ஒரு பக்கம் சரியாக வேகும், இன்னொரு பக்கம் சரியாக வேகாது. ஒரு சில வேர்க்கடலை வந்து நல்லா வெந்திருக்கும், ஒரு சிலது வந்து வேகாமல் நல்லா பாயில்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மணலில் போட்டு எல்லாமே ஈக்குவலாக வறுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல டெக்னாலஜியில் தான் வந்து இது வந்து ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து ஃப்ரை பண்ணி தரப்போகுது. ஏன்னா இது வந்து உள்ள ஹாட் ஹேரில் வந்து இது வந்து ஃபுல்லாகவே பாயில்ட் ஆக போகுது. ஸோ இது பாயில்ட் ஆகிறதால எல்லா பக்கமே வந்து சேமாக வந்து எந்தளவுக்கு வந்து எல்லா பக்கமும் ஓவராலாக நல்லாவே வந்து ஃப்ரை பண்ணி வந்து கொடுக்கும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ பாருங்கள், ஒரு கப்பை எடுத்துக்கிறேன் நான். ஸோ இப்போ வந்து இதுக்கு மேல் மூடி வந்து வேணுன்ற அவசியம் கிடையாது, நம்ம டேரெக்டாகவே வந்து இதை வந்து பாயில் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் மெஷின் ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து உள்ளே போடுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு வந்து இப்போது நல்லா ஃப்ரை ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. மணலில் வறுத்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். எல்லா பக்கமும் சூப்பராக வந்து ஃப்ரை ஆகிருக்கு, எதுவும் தீஞ்சு போல் சூப்பராக எல்லா பக்கமும் சேமாக வந்து நமக்கு வந்து ஃப்ரை ஆகிருக்குது நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ அது எல்லாமே போட்டோம் அப்படின்னா ரொம்ப தூரம் லென்த்தாக இழுத்துட்டே போயிட்டுருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியுமோ அந்தளவுக்கு சீக்கிரமாக வந்து ஒரு சில டெமோஸ் மட்டும் காட்டிடுறேன் உங்களுக்கு. அது மட்டும் கிடையாது, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பி கொட்டை வச்சுருக்கோம். ஸோ காப்பி கொட்டையும் வந்து இதில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பாருங்கள். அடுத்ததாக உங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு இன்க்ரீடியண்ட்டும் ரொம்பவே நிறைய பேருக்கு இதுவும் வந்து ஒரு ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் சொல்லலாம். ஸோ மோர் மிளகா நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ ஊறுகாய் இல்லாதவங்க இந்த மாதிரி மோர் மிளகா யூஸ் பண்ணி கூட நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இதை வந்து ஃப்ரை பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் இது ஒரு சில மிளகாய்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு இப்போ வந்து டாப் கேப் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போது ஜஸ்ட் மிஷின் ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து நமக்கு பாயில் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு அற்புதமான ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு அதிகப்படியான யூசேஜ் இருக்கு அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் காட்டினது உங்களுக்கு வந்து நான் காட்டின இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் சாம்பிள் தான். இந்த மாதிரி எக்கச்சக்கமான எந்த இன்கிரீடியன்ட் இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக வறுக்கவோ பொரிக்கவோ இந்த ஒரு சின்ன ப்ராடக்டால் வந்து முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கீழே போகிற நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஜஸ்ட் 3 to 5 டேஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் எல்லாமே வந்து இருக்கு. 24 hours நீங்க வந்து கஸ்டமர் கேர் நம்பரும் இருக்கு, நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். சோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்ல உங்களுக்கு சம்பந்தப்பட்ட யாராவதுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் நம்மளுடைய வீடியோவை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. அவங்களுக்கு நீங்க பண்ணக்கூடிய இந்த ஷேர் ஒரு மிகப்பெரிய உதவியாகவும் இருக்கலாம். சோ மேலும் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் நம்ம சேனல்ல கொண்டு வந்துட்டே இருப்போம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அட்டகாசமான ப்ராடக்ட்டோட வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.